அன்பானவர்களே, இந்த அற்பமான ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைய தினத்திலும் உங்களோடு இந்த தேவனோடு சஞ்சரிப்போம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனத்திலே இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வேதம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எவர்களெல்லாம் தேவனுடைய உள்ளத்துக்கு பிரியமாய் நடந்து கொள்ளவில்லையோ அவர்கள் மாத்திரம் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். அன்பானவர்களே, இங்கே ஆரம்பிக்கும் போதே இந்த வசனம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும். எப்படி இருந்தும்? இந்த ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும்போது மோசேக்குள்ளாக இவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள். ஞான கன்மலையின் தண்ணீரை இவர்கள் குடித்தவர்கள். ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. எகிப்திலிருந்து வெளியே வந்தது தான் மனம் திரும்புதல். செங்கடலுக்குள்ளே இவர்கள் கடந்து போனது தான் மோசைக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்த அனுபவம். இவர்கள் ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த கன்மலை கிறிஸ்துவே. இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பரலோகத்துக்கு நேராய் கடந்து போகிற தேவ பிள்ளைகள் பெற்ற ஆவிக்குரிய அனுபவங்கள். இவைகளெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய அனுபவங்கள். இத்தனை ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றவர்கள் தான். இத்தனை அனுபவங்களை பெற்றிருந்தும், அதைத்தான் சொல்லுகிறார், அப்படி இருந்தும். இந்த அனுபவங்களை எல்லாம் பெற்று இருந்தும் இவர்களில் அநேக பேர் அழிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள அனுபவம், கடந்த கால அனுபவம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இவ்விதமான அனுபவங்களை பெற்றிருந்தாலும் பொல்லாங்கானவைகளை இச்சிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். பொல்லாங்கானவைகளை இச்சிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். யாருக்கு பொல்லாங்கானவைகள்? ஆண்டவருடைய பார்வையிலே பொல்லாதவைகள். இவர்களுடைய எதிர்காலத்திலே இவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க கூடாதபடி தடையாயிருக்கிற பொல்லாதவைகள். இவைகளின் மேல் இவர்களுக்கு இச்சை உண்டானது. அதனால தான் கர்த்தர் அளித்தார். நாம் இதிலே கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால், கடந்த காலங்களிலே நாம் 1000 ஆவிக்குரிய அனுபவங்களை எல்லாம் நாம் பெற்றிருந்தாலும் இந்த நாட்களிலே ஆண்டவர் என்னோடு கூட இருப்பதற்கும், இந்நாட்களிலே நான் கானானுக்குள்ளே, புதிய ஏற்பாட்டிலே சொல்ல போனால் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கும், அந்நாட்களிலே நான் பெற்ற அனுபவங்கள் எந்த விதத்திலும் எனக்கு ஒத்தாசையாக இருக்காது. எந்த விதத்திலுமே எனக்கு ஒத்தாசையாக இருக்காது. கரண்ட் அக்கவுண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி கரண்ட்ல நம்ம எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படி இருக்கிறோம்? ஒருவேளை நான் மரணத்தை சந்தித்தாலோ, இயேசு கிறிஸ்து திடீரென்று வந்து விட்டாலோ, அன்றைக்கு என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? இதுதான் முக்கியம். இதுதான் மிகவும் முக்கியமானது. நான் கடந்த கால அனுபவங்களை எல்லாம், நான் எகிப்திலிருந்து ஒரு காலத்திலே நான் புறப்பட்டேன். மோசேக்குள்ளாக நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானக்கண்மலையின் தண்ணீரை எல்லாம் கொடுத்த அனுபவங்கள் எனக்கெல்லாம் இருக்கு. இதையே சொல்லி 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 சொல்லி
போடப்பட்ட அஸ்திவாரத்துக்கு மேலேயே நம்ம அஸ்திவாரம் போட்டுக்கொண்டு இராதபடிக்கு ஆண்டவரோடு கூட நெருங்குவதற்கு, கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் எவைகளை விட வேண்டும்? இவைகளை நாம் அறிந்து ஜெபிக்கணும். கடந்த கால அனுபவங்கள் இன்றைக்கு எனக்கு உதவாது. ஒருவேளை அது எனக்கு அனுபவங்களாக இருக்கலாம். மோசேக்கே உதவலை. அவரை போல அற்புதமான ஊழியக்காரர் யாருண்டு? ஆனால் அந்த மோசேயே கானானுக்குள்ளே போக அவருடைய ஊழியங்கள் உதவவில்லை, அவருடைய சகல கலைகளும் உதவவில்லை. அவர் செங்கடலை கடந்து பெற்றெடுத்த ஸ்நானத்துக்கு அடுத்த அனுபவங்களும் உதவவில்லை. எகிப்திலிருந்து வெளியே புறப்பட்டு வந்தாரே, ரட்சிப்பின் அனுபவத்துக்கு ஒத்த அனுபவம், அதுவும் அவருக்கு உதவவில்லை. ஆண்டவர் எதிர்பார்த்ததை மேரிபாவின் தண்ணீர் விஷயத்திலே அப்பொழுது அவர் செயல்பட்டாரா? அவ்வளவுதான். ஆண்டவர் வேற எந்த குற்றத்தையுமே அவர் மேல சொல்லல. மேரிபாவின் தண்ணீர் விஷயத்தில் நீ நடந்து கொண்ட விதம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற வண்ணமாய் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். என்றைக்கோ உள்ளதை வைத்து இன்றைக்கு பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, ஆண்டவரை சந்திக்க முடியாது, ஆண்டவருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இதை உணர்ந்து ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போமா? மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்ட வசனம் எங்களுக்கு ஒரு உணர்வை தரட்டும். கடந்த காலத்திலே நாங்கள் பெற்றது உன்னதமான அனுபவங்கள் தான். ஆனாலும் கூட அந்த அனுபவங்கள் இன்றைக்கு நாங்கள் தேவனோடு சஞ்சரிப்பதற்கோ, அந்த அனுபவங்கள் நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கோ, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கோ எங்களுக்கு உதவாது என்பதை உணர்ந்து நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபையை தார். வசனத்தை கேட்ட உங்கள் பிள்ளைகளை கர்த்தரே நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.